வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் சாவித்திரி போல்ராஜை நேருக்கு நேர் கேள்வி கேட்ட பெண், இடையில் நிறுத்தப்பட்ட நிகழ்வு, குவிந்த மக்கள், திடீரென ஏற்பட்ட குழப்பம். கலந்துரையவே ஆடவே இல்லை, நீங்க பேசிட்டு போறீங்களே. சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுவிக்க வீதிக்கு வந்த மக்களால் நேர்ந்த சிக்கல். கொழும்பில் சிறைச்சாலாவிற்காக வெடித்த போராட்டம், கூடாரங்களை அகற்றிய போலீசார், பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. அரசு வங்கி ஏடிஎம் பணக்கொள்ளை, பின்னணியில் கோடீஸ்வர தொழிலதிபர்கள், அம்பலமான பெரும் மோசடி. 2026 புலமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சை திகதிகள் அறிவிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கு வந்த முக்கிய செய்தி. வளிமண்டல திணைக்களத்தினால் எச்சரிக்கப்பட்ட மக்கள், தொடரும் அபாயம். பெண்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்வதாக ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த நிகழ்வில் பெண் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ், கடத்தொழில் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், மாநில சபை உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என அனைவரும் நீண்ட நேரம் உரையாற்றினார்கள். இதன்போது பெண்கள் தொடர்பான பல்வேறு ஒழுக்க விழுமியங்கள், பெண்கள் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டன. இவ்வாறு பேசப்பட்ட நிகழ்வு நிறைவடைவதற்கு நன்றி உரை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையும், பெண்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை விட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் பேசிவிட்டு செல்கிறீர்கள், எங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது கேட்டீர்களா என சங்கானை பிரதேச சபை எல்லைக்குள் வசிக்கும் பெண்ணொருவர் தனக்கு அரசாங்கத்தினாலும் அரச ஊழியர்களாலும் எவ்வித சேவைகளும் கிடைக்கவில்லை, தான் புறக்கணிக்கப்படுவதாகவும், ஒரு நாய் காப்பகம் ஒன்றை நடத்தி வருவதாகவும், அதற்கான அனுமதி கோரிய போது பிரதேச சபை அதற்குரிய அனுமதியை மறுத்ததாகவும், தான் மலசெலவூடமின்றி வாழ்ந்து வருவதாகவும், அதனை கட்டுவதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும், அரசாங்கம் தனக்கு அநீதி இழைப்பதாகவும் தெரிவித்தார்கள். தான் வேறு பிரதேசத்திலிருந்து இந்த நிகழ்வினை அறிந்து விளம்பரங்களை பார்த்து கணவனுடன் அனுமதி கோரி இந்நிகழ்வுக்கு பெண் அமைச்சர் என்ற காரணத்திற்காக வந்ததாகவும், தனக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு நீதி கேட்டு குறித்த கூட்டத்துக்கு வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளார். இதனால் அங்கிருந்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் பெண்ணுக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டது. அடுத்த நிகழ்வுக்கு செல்ல தயாராக அமைச்சர் பெண்ணிடம் வந்து தனது பிரச்சனைகள் தொடர்பில் வினவினார்கள். அது தொடர்பான எழுத்து மூல விடயங்களை சமர்ப்பிக்குமாறு, பிரச்சனைகள் தொடர்பில் தான் ஆராய்ந்து தீர்வினை வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் பவானந்த ராஜாவை சந்தித்துக் கொள்ளுமாறும் அமைச்சர் கூறியிருந்தார். இருப்பினும் அரசாங்கத்தினாலும் அரசு அதிகாரினாலும் தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குறித்த பெண் குறை கூறிக்கொண்டுள்ளார். மக்கள் பிரச்சனையோட மக்களோட கலந்துரையாடல் தான் ஒவ்வொரு இதுலையும் போட்டு கிடக்கும். ஆனால் நான் வேலை மினக்கட்டு இந்த சபை, இந்த வடக்கு பிரதேச சபை இல்லை, நான் வலிமேக்கிலிருந்து பிரச்சனையை சொல்றதுக்கு வந்த நானவா ஒரு பெண்ணுன்றதால என்ற இதுவரைக்கும் நான் எல்லா ஆண்களைத்தான் சந்திச்சு கொண்டிருந்தேன். கலந்துரையாட வந்துட்டு கலந்துரையவே ஆடவே இல்லை, நீங்க பேசிட்டு போறீங்களே. இன்றைக்கு நீங்கள் அரசாங்கத்தை நான் கூட சொல்லல, ஆனா அரசாங்கத்தை நாங்க எதை வச்சு டிசைட் பண்றோம்? அரசு அதிகாரிகளை வச்சு தான் டிசைட் பண்றோம். இங்க வட மாகாணத்துல அரச சேவைகள் மக்களுக்கு ஒழுங்கா கிடைக்கிறேல, எல்லாருமே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க. எந்த பிரச்சனை இங்க உள்ள அதிகாரிகளுக்கு தெரியும், அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்க்கப்படையில. கேவலம் என்னன்னு சொன்னா, நான் ஒரு சமூக சேவை செய்யறேன், ஒரு தெரு நாய்கள் 50 பேரை தத்தெடுத்து வளர்க்கிறேன்ன்றது காரணம் காட்டியே இன்றைக்கு என்ன அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு பெண், நான் 2 வருஷமா மெனசெலவு கூடம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மெனசெலவு கூடம் நீங்க கட்டித்தர வேண்டாம், நான் கட்டுறேன், எனக்கு அனுமதி தான் கொண்டு கட்டுறேன், அனுமதி தெரியல. அதே நேரம் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடு சொன்னா இன்னும் 1 மணி அளவு இன்னும் கணவரை நாங்க அதிகாரமா கதைக்கிறோம் பிடிச்சி இருத்திட்டாங்க. எனக்கு கோபம் வந்துட்டு என்னன்னு சொன்னா, நீங்க மக்கள் உரையாடல பொறுமையா பேசலாம். இங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நாங்க செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய கடமை தான் உங்களுடைய பிரச்சனைகளை செஞ்சு கொடுக்குறது, அது ஓகே, நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏன்னா நீங்க இருக்கிற வீடு வலது உங்களுடைய எங்களோட எந்த பேர்ல சோழவரி எல்லாம் மாத்தியாச்சு.
அப்போ உங்களுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கான வசதி, டாய்லெட் கட்டுறதுக்கான டிஓ நகரசபை பிரதேசமா பிரதேச சபை உள்ளூராட்சி திணைக்களங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இங்க ஒரு தருமே இல்ல மிஸ். அவ தங்களை கண்ட ஒரு அரசாங்கம் நடத்தி இல்ல அது அப்படி இல்ல. அதுல நீங்க அதுல முறைப்பாடு உண்டு. நீங்க எந்த பிரதேச செயலாளர், எந்த பிரதேச சபை? ஓகே, இப்ப அதுல நீங்க அந்த உங்களுடைய லெட்டரோட பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதனின் விடுதலை தொடர்பான விடயத்திற்கு தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். தனது இனத்தின் வரலாறு வழிகளையும் இழப்புகளையும் மன உணர்வுகளையும் இசை மற்றும் பாடல் வழியாக வெளிப்படுத்திய ஒரு இளைஞர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ் மக்களிடையே மிகுந்த அதிருப்தியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கலைப்படைப்பினூடாகவே வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களை குற்றமாக கருதி அதற்கு ஒரு இளைஞரின் சுதந்திரம் பறிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது இந்த நாட்டின் தமிழர்கள் எதிர்கொள்ளும் கருத்துரிமை சவால்களை தீவிரத்தை எடுத்து காட்டுவதாக மக்கள் கருதுகின்றார்கள். குறிப்பாக தமிழ் மக்களது இளைஞர்களது நம்பிக்கையும் மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் அடித்தளமாக கொண்டு ஆட்சி பொறுப்பேற்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இத்தகைய கைது இடம்பெற்றிருப்பது தமிழ் மக்களின் மனங்களில் ஆழமான ஏமாற்றத்தையும் நம்பிக்கை சிதவையும் ஏற்படுத்தியுள்ளது. சமத்துவம், நீதி, ஜனநாயகம் மற்றும் கருத்து சுதந்திரம் ஆகியவற்றை முன்னிறுத்திய அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் இவ்வாறான நடவடிக்கைகளால் கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் களங்களில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் கூட தமிழர் ஆயுத போராட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாடல்கள், நினைவுகள் மற்றும் அரசியல் குறியீடுகள் காணப்பட்ட சூழல்களில் மக்களின் ஆதரவையும் நாடியமை மறக்க முடியாத வரலாறு உண்மையாகும். அவ்வாறு இருக்க இன்று ஒரு இளைஞர் பாடல் ஒன்றை வெளியிட்டதற்காகவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது சட்டத்தின் பயன்பாடு தொடர்பில் பாரிய முரண்பாடுகளையும் நியாயபூர்வமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த கைது நடவடிக்கை சங்கீதன் என்ற இளைஞரின் தற்போதைய சுதந்திரத்தை மட்டுமல்லாமல் அவர் எதிர்கால கல்வி, தொழில், சமூக வாழ்வு மற்றும் கலை பயணத்தை கடுமையாக பாதித்துள்ளது. அதேபோல அவரது குடும்பமும் மிகுந்த மன உளைச்சலும் சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றமை துயர்மிக்க ஒரு விடயமாகும். ஒரு ஜனநாயக நாட்டின் உயரிய பொறுப்பில் அமைந்திருக்கும் தாங்கள் சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதோடு மட்டுமல்லாமல் நீதியின் உயிரையும் மனிதாபிமானத்தின் விழுமியங்களை காக்க வேண்டிய வரலாற்று பொறுப்பையும் சுமக்கிறீர்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க கோரி வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கலைஞர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதன்போது கருத்து சுதந்திரத்தை, இளைஞர்களின் உரிமைகளையும் மதிக்க வேண்டும் என வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் சங்கீதனை நிபந்தனையின்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். கலைஞர்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் தமது கவலையை தெரிவித்துள்ளார்கள். பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆழமான குறித்த போராட்டம் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்திவரி ஊர்வலமாக சென்று மீண்டும் போராட்ட இடத்தை அடைந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னால் இனிக்கும், சங்கீதன் சொன்னால் புளிக்குதோ, கலைஞர்களுக்கும் கைவிலங்கோ, பாடுவது ஆடுவது பயங்கரவாதமா போன்ற வாசகங்களை தாங்கிய பதாதைகளையும் ஏந்தி இருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னால், சங்கீதன் சொன்னால், சங்கீதன் சொன்னால், சங்கீதன் சொன்னால், யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பார்த்து மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 19 நாளாக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெலின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணியின் போது மொத்தம் 318 மனித எலும்பு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 302 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றங்களில் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 4 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் மேலும் 16 எலும்புக்கூடுகள் புதிதாக வெளிப்படுத்தப்பட்டதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரோஹணு பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பு மற்றும் உதவியுடன் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இடம்பெற்று வரும் இந்த அகழ்வு பணியின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் தோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் என பலரும் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது.
எதியோப்பியாவிற்கு வேலை நிமித்தமாக சென்றிருந்த போது கடத்தப்பட்ட 3 இலங்கையர்கள் கூட்டு விசேட நடவடிக்கை மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இலங்கையர்களை விடுவிப்பதற்காக 900 அமெரிக்க டாலர்கள் பிணை கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்புடைய 2 எதியோப்பியர்கள் மற்றும் 4 பாகிஸ்தான்கள் உட்பட 6 சந்தேக நபர்களை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக கைது செய்துள்ளார்கள். எதியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதரகம், வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்த எதியோப்பிய பாதுகாப்பு படையினால் இந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஊடாக பேச்சாளர் துஷாரா மெக்டோவிடம் எமது செய்தி பிரிவு வினவிய போது கடத்தப்பட்ட இலங்கையர்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனினும் அவர்கள் நாட்டுக்கு இன்னும் அழைத்து வரப்படவில்லை எனவும் தற்போது எதியோப்பியாவில் பாதுகாப்பாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹொரணையில் உள்ள அரசு வங்கி ATM இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பணம் அடங்கிய பணப்பை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வங்கியின் உதவி மேலாளர் வழங்கிய வாக்குமூலம் பொய்யானது என்றும் அவரை அந்த திட்டத்தை செயற்படுத்தியுள்ளார் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொள்ளை நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் வங்கியில் உள்ள அனைத்து CCTV கேமராக்களையும் உதவி மேலாளர் செயலுக்கு செய்திருக்கிறார் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த திட்டத்தை செயற்படுத்த உதவி மேலாளர் வங்கியின் ஒரு பாதுகாப்பு அதிகாரியை ஈடுபடுத்தப்பட்டிருந்தமே பேலிகோடு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்துக்குரிய உதவி மேலாளர் பெரும் கடனில் மூழ்கி பல பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துள்ளனர். அந்த கடனை தீர்ப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. ஹொரணையில் உள்ள அரசு வங்கி ATM இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பணம் அடங்கிய பணப்பையை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள வங்கியின் உதவி மேலாளர் இதற்கு முன்னர் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களிடமிருந்து ஹொரணை பகுதியைச் சேர்ந்த 2 தொழிலதிபரிடமிருந்து வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வங்கியில் பணம் கொள்ளையிடப்பட்டதாக அவர் அளித்த முறைப்பாடு பொய்யானதா என்பதை கண்டறியவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் உதவி வங்கி மேலாளர் பல்வேறு பெண்களிடமிருந்து வட்டிக்கு வாங்கிய பணத்தை வட்டிக்கு செலுத்தியதற்காக வங்கி மோசடியில் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. வங்கியில் குறிப்பிட்ட தொகையை விட குறைவான பணத்தை ATM இயந்திரங்களில் டிபாசிட் செய்துவிட்டு மீதமுள்ள பணத்தை நீண்ட காலமாக ரகசியமாக தன்வசம் வைத்துக் கொண்டுள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. வங்கி நீண்ட காலமாக நேரடி நிதி தணிக்கை செய்யப்படாததால் இந்த மோசடி கண்டறியப்படவில்லை. இதற்கிடையில் நடத்தப்பட்ட உதவி மேலாளர் பல்வேறு நபர்களுக்கு வட்டிக்கு பணம் கடனும் கொடுத்துள்ளார். மேலும் தனக்கு நெருங்கிய உறவுள்ள மாணவர்கள் மற்றும் இளம் பெண்களுக்காக அவர் பெரும் தொகையை செலவழித்ததும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி இந்த அரச வங்கி கொள்ளையாக்கள் பணக்கொள்கையில் ஈடுபடுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. சந்தேகத்துக்குரிய உதவி மேலாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரியின் ஒரு திட்டமிடப்பட பொய் என்றும் போலீஸ் சந்தேகிக்கிறதுடன் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவகரின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலாவுக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளது. நேற்று காலைகளுக்கும் கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்டத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரத்தை போலீசார் அகற்றியுள்ளதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலாவுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று காலை கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையம் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிமல் வீரவன்ச, உதயன் கம்மன்பில உட்பட பல அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள், பல ஆதரவாளர்களும் கலந்து கொண்டார்கள். சுரேஷ் சாலாவின் விடுதலையை வலியுறுத்தியும் அவரது கைது மற்றும் தடுப்பு காவலை கண்டித்தும் போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளார்கள். இதன் காரணமாக குறித்த பகுதியில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட சுரேஷ் சாலாவின் தாயார் உருக்கமான கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். தனது மகன் உயிருடன் என்னிடம் ஒப்படையுங்கள். நாட்டுக்காகவே நான் அவரை ஒப்படைத்தேன். ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக அவரை பலி கொடுக்க என்னால் முடியாது. இனி எந்த தாய்மாரும் அவரது பிள்ளைகளை இராணுவ சேவைக்காக அர்ப்பணிக்கக்கூடாது. இவ்வாறு செய்தால் தன்னைப் போலவே போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கண்ணீர் மல்கள் தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த பிப்ரவரி 25 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் மனிதாயமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் உணவு தவிப்பிலும் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமே வைத்தியசாலை வளாகத்தில் அதிகளவான விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டில் அச்சிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 100 அமெரிக்க டாலர் மதிப்புள்ள 60 கட்டுத்தாள்களை மொத்தம் பெறுமதி 21 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது.
இந்த போலி நாணயத்தாள்களை வெளிநாட்டில் அச்சிடப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த மோசடி வேலையைப்புடன் பாகிஸ்தான் பிரஜை ஒருவரின் தொடர்புடையதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. குறித்த போலி டாலர் நோட்டுகளை $1 $284 என்ற வீதத்தில் மாற்ற திட்டமிட்டிருந்ததாகவும் இலங்கையில் உள்ள வர்த்தகர்களை ஏமாற்றி அவர்கள் பணம் பறிக்கலாம் என்றும் அவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். இலங்கையில் உள்ள வர்த்தகர்களை ஏமாற்றி அவற்றை பரிமாற்றியிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளை அல்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள். அமெரிக்க டாலர் 6 லட்சம் பெறுமதியான போலி நாணயத்தாள்கள் வைத்திருந்த பெண் உட்பட 4 கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதனால் குற்றப்புலனாய்வு பணியகத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கொழும்பில் அமைந்துள்ள முன்னணி ஹோட்டல் ஒன்றில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று பிற்பகல் 3:30 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டல திணைக்களத்தினால் பலத்த காற்று தொடர்பான விசேட எச்சரிக்கை அறிவிக்கல் விடப்பட்டுள்ளது. நாட்டின் மேல் நிலவும் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மேலும் சில பகுதிகளுக்கும் அவ்வப்போது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகம வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இந்த நிலைமை தாக்கம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டுக்காக தரம் 5 புலமை பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9 நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை 2026 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் 10 தொடக்கம் செப்டம்பர் 5 வரை நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ கால அட்டவணை மற்றும் விண்ணப்பம் தொடர்பான மேலதிக அறிவிப்புகள் எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேவையான தயார்படுத்தல்களை முன்கூட்டியே மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பின்னத்துவ நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சுமார் 10 பேர் காயமடைந்துள்ளார்கள். கொழும்பிலிருந்து காலை நோக்கி பயணித்துக் கொண்ட பேருந்து ஒன்று பிந்துவ நுழைவாயிலில் பாதுகாப்பு பக்க வாயிலையும் உடைத்துக் கொண்டு சென்று அருகில் இருந்த தூண் ஒன்றின் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களை போலீசார் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை ஊழியர்கள் இணைத்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். விபத்து தொடர்பில் பின்னதுவ அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.